வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு நேர்மையும் விடாமுயற்சியும் எந்த சூழ்நிலையிலும் தளராத மனமும் கொண்ட அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கான 2024 ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பலனா நாம பார்க்க போறோங்க. இந்த அற்புதமான பதிவு தனுசு ராசி மற்றும் லக்கணம், அதோட மூல நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், பூராடம் 1, 2, 3 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கு இது பொருந்துங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாத பலன் தனுசு ராசிக்கு சாதகமா பாதகமா, இந்த மாசம் எந்த கிரக நிலை தனுசு ராசியை காப்பாற்ற போகுது? இந்த பதிவு வழக்கம் போல பலன், திருமணம், வழிபாடு, பரிகாரம் அப்படின்னு 4 பகுதியா சூப்பரா பிரிச்சிருக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூன் மாதத்தை கண்டிப்பா 2 பகுதியா நாம பிரிச்சு பார்க்கணுங்க. குரு பெயர்ச்சி நடந்து 1 மாசம் ஆச்சு. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் இன்னும் 11 மாதத்துக்கு அவருடைய பலன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. இப்படி தான் மீன்ஸு அது கெட்ட பலன் இல்லை. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. பலன்கள் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் மற்ற கிரக மாற்றங்கள்னால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் சறுக்கல்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த 11 மாதத்துக்கு குரு பகவான் வழிபாடு நாம் சிறப்பாக பண்ணிட்டு வரணும். தவறாமல் பண்ணிட்டு வரும்போது இந்த குரு பார்வை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலுமே அதை கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபத்தில் 4 கிரக சேர்க்கை, குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் அப்படின்னு மெகா கூட்டணி உருவாகுது. இந்த கூட்டணியை நாம் பயக்காம பார்க்கணும். இதை வேற மாதிரியான கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணும். பொதுவாக 4 கிரக கூட்டணி அப்படிங்கும்போது மறுபடியும் பழைய கதை நடந்துருமோ, மறுபடியும் ஏழ்றையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. நான் அதை தெளிவு பண்ணுறேன். தனுசு ராசி நண்பர்களே, இனிமேல் எதுக்கும் யாருக்கும் பயப்படாதீங்க. சாதகமில்லாத கிரகநிலை கூட நிதானமாக இருந்தால் நமக்கு சாதகமாக கண்டிப்பாக வருங்காலத்தில் மாற்றிக்க முடியும். இந்த முதல் 15 நாளைக்கு நாம் அதைத்தான் செய்ய போகிறோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. செத்த பாம்பு மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த 15 நாள் நம்ம என்ன செஞ்சிட போகுது? இந்த மாதிரியான கிரகநிலை இருக்கும்போது ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை வரும், பழைய நண்பர்கள், பழைய எதிரிகள், பழைய விரோதிகள் மூலமாக பிரச்சனை வரும், எதிரிகளினுடைய தொந்தரவு வரும், தொழிலில் போட்டி அதிகமாகும். இப்படி எவ்வளவோ நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க. அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த முதல் 15 நாளைக்கு நாம் நெத்தியில் எழுதி ஒட்ட வேணுங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நிதானம், கவனம். இந்த 2 மட்டும்தான் இந்த 15 நாளைக்கு, அதாவது இந்த 2 வாரத்துக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டீங்க, மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா யாருனாலையும் உங்களை அசைக்க முடியாது. கிரகநிலை சரியில்லாமல் கொஞ்சம் இருக்குது. ஆமாம் இருக்குது. அது என்ன பண்ணி போடு? ஒன்றுமே பண்ணாது. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? இப்படியாவா இருந்துட்டு வாழ்க்கை முழுசும்? அப்படியே இருக்கவே இருக்காது. முதல் 15 நாளைக்கு நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோமோ, தொழில் போட்டி, தொழில் எதிரி, கடன் கொடுத்தவங்க கேட்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் உசுப்பேத்தவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்தவன்ட்ட கம்முன்னு போகணும்னு சொல்லி படத்தில் ஒரு டைலாக் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த 15 நாளைக்கு நாம் இருக்க போகிறோம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானை ஒரு பாவியாக நாம் பார்த்தாலும் இவர் என்ன செய்வார்? ஒரு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்குவார். நாம் சொல்லும் போதே என்ன சொல்கிறோம்? தேவையற்ற மனக்குழப்பம். அதே தேவையில்லை. அதை போட்டு ஏன் மண்டையில் ஏற்றிட்டு மனசில் ஏற்றிட்டு ஆஹா இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு ஏன் புலம்பணும்? அதே தேவையில்லாத மனக்குழப்பம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருமானு கேட்டால் கிடையாதுங்க. பட் என்னமோ பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரி மனசு ஒரு மாயை உருவாக்கும். ஆனால் அங்கே உள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது. யாராச்சும் போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் ஏன்பா அந்த பையனை ஏன்பா கஷ்டப்படுத்துறீங்களா, பையனுக்கு முகமே சரியில்லைன்னு கேட்டால், ஏங்க உம்முன்னு இருந்து அவன் தாங்க என்ன கஷ்டப்படுத்துகிறான், நாங்கள் எங்கேயும் கஷ்டப்படுத்துறோன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாயையை யார் உருவாக்குறா? இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்குவார். பிரச்சனை எங்கே? நம்ம மனசில் தான். ஸோ இந்த 15 நாளைக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம மனசை தான் நாம் புரிஞ்சுக்கணும். 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானோடு இணையும் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் அந்த 4 கிரக கூட்டணி. இது அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்டுருமா? இந்த 15 நாளில் அப்படியே நடக்கூடாதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு முருகன் திருப்புகள் நீங்கள் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். நாள் என் செய்யும், கோல் என் செய்யும், வினைதான் என் செய்யும் சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அது என்ன செய்யும்? எந்த நாளும், எந்த கோளும், எந்த வினையும் தனுசு ராசி நண்பர்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மாயை உருவாகும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஓடிட்டே இருக்கும்.
இந்த மெகா கூட்டணியோட நம்மளை எதுவும் செஞ்சிடாது. என்ன மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா, தொழில், வியாபாரம், குடும்பம், வாகன பயணம், இதில் வந்து ஒருவித பயத்தை உருவாக்குவார். ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கூட உருவாக்குன்னு சொல்ல வரல, நம்ம தான் கவனமாக நிதானம் இறக்க போகிறோமே, அப்புறம் எதுக்கு இது உருவாகுது? ஸோ இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இது வந்து மாறிட்டா தான் இருக்கும். நம்ம இது வந்து வாழ்க்கை முழுசும் அப்படியே இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் பெரிய கிணத்தையே நம்ம தாண்டிட்டு வந்துட்டோம். 7.5 சனிங்கிற ஒரு பெரிய கிணத்தை தாண்டி பெரிய படாத பாடெல்லாம் பட்டு நொந்து நூடுல்ஸாகி நாம் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறோம். ஸோ இனி இதுக்கு மேலே வந்து எதுவுமே நம்மளை வந்து அழிக்கவோ ஒழிக்கவோ அங்கே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மனசு இனிமேல் வந்து எந்த அளவுக்கு நாம் தெளிவாக வச்சுக்கிறோம், மனசை எந்த அளவுக்கு நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இனி வருங்காலம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மனதை கையாளத்தான் நாம் இனி கற்றுக்கணும். இந்த நிலை 2 வாரங்களுக்கு மட்டும்தான். சின்னதாக ஒரு சவால்கள் நிறைந்ததா, மன அழுத்தம் நிறைந்ததா, சுப செலவுகள் இருக்கும், உறக்கமின்மை இருக்கும், தேவையில்லாத குழப்பம் இருக்கும், ஒரு படபடப்பை உருவாக்கலாம். ஆனால் இது எல்லாமே நாம் புரிஞ்சிட்டுன்னு வச்சுங்குவேன், இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 4 கிரகங்கள் தனுசு ராசியை ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம். நாம் ஜெயிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப தூரம் கிடையாது. அதாவது ஒரு கிணத்தை நம்ம முழுசாக தாண்டுறோம் அப்படின்னா 100% தாண்டி நம்மளுடைய 2 காலுமே அந்த பக்கம் போய் லேண்ட் ஆச்சுன்னா தான் நம்ம ஜெயிச்சோம்னு அர்த்தம். 90%, 95% ஜெயிச்சதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்னை ஒரு கால் அங்கே பற்றுச்சு, இன்னொரு கால் கிணத்துக்குள்ள தான் இருக்குதுன்னா அது வெற்றிங்களா? கண்டிப்பாக அது வெற்றி கிடையாது. ஸோ நாம் வெற்றியை நெருங்கி வந்துட்டோம், நாம் ஜெயிக்கக்கூடிய காலத்தை பக்கத்தில் வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் நாம் மனசை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ நாம் கையாள வேண்டியது மனசை தான். நாம் செய்கிற எல்லாத்தையுமே குற்றம் குறை கண்டுபிடிக்க ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நாம் வந்து வளரவே முடியாது. அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போயிட்டே இருக்கட்டு, நம்ம அதை பற்றி கண்டுக்கவே வேணாம். இனிமேல் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம், இனிமேல் எப்படி நாம் சாதிக்க போகிறோம், இனிமேல் நாம் இழந்ததை எப்படி மீட்க போகிறோம், அது வந்து பொருளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பணம் காசாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மீட்க தனுசு ராசியினால் முடியல அப்படின்னா எந்த ராசினாலையுமே கண்டிப்பாக முடியாது. இந்த 4 கிரக சேர்க்கை பெரிய ஆபத்தான்னு கேட்டால், அவசரப்பட்டு முடிவெடுத்தா, யோசிக்காமல் செஞ்சா அது ஒரு மனக்குழப்பத்தை, பயத்தை, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணுமே தவிர அது பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. நிதானம், பொறுமை, சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சகிப்புத்தன்மை, இதுதான். நாம் இதில் என்ன செய்யணும்னா, முதலீடுகள் சம்பந்தமாக கவனமாக இருக்கணும், பொது தொழிலில் பெரிய முதலீடு செய்கிறதுல கவனமாக இருக்கணும், புதிய நபர்களை நம்பி எதுலேயும் இறங்காமல் இருக்கணும், அவங்க சொல்கிற அட்வைஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு பயணம் செய்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களை விட பாதுகாப்பான ஆள் யாருமே கிடையாது. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 5லே உள்ள இந்த காலத்தில், அவரோட வீட்டிலேயே இருக்கிற இந்த காலத்தில் அவர் மேலே வந்து சனி பகவானுடைய பார்வை பலன் அங்கே கிடைக்குது. ஸோ தனுசு ராசிக்கு இனிமேல் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் வந்து இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் அவர் வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நண்பா நானும் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தோள் கொடுக்குறாரு. ஸோ செவ்வாய் பகவானால் இனிமேல் தனுசுக்கு ஆபத்துலேன்னு தெரிஞ்சு வச்சு தனுசு ராசியோட முயற்சி ஸ்தானத்தில் நன்மையை கொடுத்து சனி பகவானுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவானும் கூடுதலான ஒரு சப்போர்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரியான ஒரு ஏற்றமான காலமும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் காலமாக கண்டிப்பாக இருக்குங்க. தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தான், யார் மோட்டிவேட் பண்ணான்னு தெரியாது, அப்படியே ஃபயராக மாறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை இந்த 2 கிரகங்களும் நமக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். சனி செவ்வாய் இந்த பலன் தனுசு ராசிக்கு புதிய எண்ணங்களை வந்து சிறப்பானதாக இருக்கும், சிறப்பான எண்ணங்களை கொடுக்கும். நீங்கள் யோசிக்கிற விஷயம், முடிவெடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இனிமேல் வந்து அந்த டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி 50-50 எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக மாறிடும், அது நிறைவேறும். இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றுட்டோம், எதையோ சாதிச்சிட்டோம், இன்னமும் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, இனிமேல் நாம தான் நம்ம கிங்கு, நம்ம தான் ராஜா, இந்த ஊருக்குள்ளே நமக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனத்தை, ஒரு இனம் புரியாத ஒரு உறுதியை, தைரியத்தை, தன்னம்பிக்கையை, எப்படியும் ஜெயிச்சிருவோம், இனிமேல் நம்மளை வந்து யாருமே வீழ்த்த முடியாது. இத்தனை நாள் நாம் படித்த பாடம் அப்படி, குடும்பத்தை இழந்திருப்பீங்க, அதுக்கு விலையாக சொத்துக்கள் இழந்திருப்பீங்க, அதுக்கு விலையாக நீங்கள் நகை நட்டு தொழில் மான மரியாதை எத்தனையோ இழந்திருப்பீங்க. இத்தனை மதிப்பு மிக்க இந்த பாடத்தை இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் மறப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் மறக்க மாட்டீங்க.
இந்த முதல் 2 வாரங்கள் வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையில். இனி என்ன நடந்துற போகுது? பழைய நிலை தொடரலாம். முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஏங்க சார் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுற மாதிரி பழைய நிலை இருக்கலாம். ஆனால் 3வது வாரத்தினுடைய தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. 3வது வாரம் 4வது வாரத்துல எல்லாம் 3ல் இருந்து முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் வருமானத்தை வாரி வழங்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் போய் சேரலான்னு ஒரு மனசாவது உருவாகும். இப்படியே இருந்து என்ன செய்கிறது, ஒரு நல்ல வேலையில் போய் சேருவோம், சம்பாதிப்போம், குடும்பத்தை கவனிப்போம், நம்மளை பார்த்துக்கலாம். இந்த எண்ணத்தையெல்லாம் யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய நாளில் ராகு பகவானும் இருக்கார். இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல வழிகளில் வருமானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ராகு அதுக்கு வந்து சனி பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை வந்து செயலாக மாற்றுறதுக்கு இந்த நாளில் உள்ள ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க. ஸோ இந்த 15 நாட்கள் நீங்கள் திட்டமிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வாரம் 2 வாரத்தை நம்ம கடந்துடுவோம். 3வது வாரம் 4வது வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 15 நாள் நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ, 15 நாள் நீங்கள் எதையெல்லாம் நினச்சிங்களோ, அதை வந்து 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் அறுவடை செய்து அதை ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த 15 நாளை வந்து நீங்கள் ஒரு டியூஷன் மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் ஒரு அனுபவமாகவோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது. 7ல் கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் தொழில், வருமானம், வியாபாரம், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம், லோனு, நல்ல சிந்தனை, வாழ்க்கைக்கு உண்டான ஒரு நல்ல திட்டங்கள், வீட்டில் கணவன் மனைவியினுடைய ஒரு அந்யோன்யம், ஒரு பாசம், உங்களுக்கு வேலையில் உங்களை பிஸியாக மாற்றுறது, நீங்கள் செய்கிற அத்தனை வேலையுமே வந்து லாபமாக மாற்றுறது, உங்கள் லாபத்தை உயர்த்துறது, லாபத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி அனைத்துமே வந்து சாதகமான ஒரு பலனாக, சாதகமான விஷயமாக தனுசு ராசிக்கு கொடுக்க எல்லா கிரகமே தயாராகிட்டாங்க. நம்ம ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து நம்ம அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ, இந்த மாதம் முழுசு இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணமே வேண்டாம். முதல்ல இனிமேல் நம்ம நல்லாத்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் கண்ணுக்கு படுற மாதிரி எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் போகும். சும்மா ஒரு வாரம் 10 நாள் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ணிட போகாது. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் சிரமப்பட்டீங்க அப்படின்னாலுமே அதற்கான ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கு மேலே சூப்பராக உங்களுக்கு இருக்குது. வரக்கூடிய அந்த நல்ல காலத்தை நினச்சி இருக்கக்கூடிய காலத்தை சந்தோஷமாக வாழுங்க. அதை விட்டு போட்டு இன்னைக்கு வந்து எதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் தேவையில்லை. இந்த அற்புதமான நேரத்தில், இந்த அற்புதமான நிகழ்வெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சூப்பர் அதி புத்திசாலியாக மாற்றுவார். தெளிவாக சிந்திக்க வைப்பார். பிளானிங் எல்லாம் வந்து சூப்பராக அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி பிளானிங் வந்து சூப்பராக போடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய திட்டங்கள், நீங்கள் செய்ய நினச்சது, உங்கள் எண்ணங்கள் எல்லாமே அப்படியே தனுசுக்கு எப்படி கையில் வில் அம்பு எப்படி குறி பார்த்து அடிக்கிற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய குறி தப்பாமல் அப்படியே வந்து நச்சுன்னு அப்படியே நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய நல்ல முயற்சியை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க. நல்ல திட்டங்களை வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்க, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, தொழிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, நட்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தை வந்து பெருசாக மாற்றுறதுக்கு, வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னவெல்லாம் யோசிக்கிறீங்களோ இது எல்லாமே இந்த அற்புதமான காலத்தில் சூப்பராக நடக்கத்தான் போகுது. முயற்சிகளை வந்து வெற்றியாக மாற்றுறதுக்கு நம்ம மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சோம்னா மட்டும் போதுங்க. அதே நேரம் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சொல்லக்கூடிய இந்த 2 பெரிய கூட்டணி உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தையே கொடுக்க தயாராகிட்டாங்க, கொடுக்க போகிறாங்க. இந்த அற்புதமான இந்த காலத்தில் புதிய வேலை, பழைய வேலையை வந்து மேன்மைப்படுத்துறது, பழைய வேலையை வந்து சரிவர நடத்துறது, பழைய வேலையை வந்து டெவலப் பண்ணுறது, விரிவுபடுத்துறது, கடனை கொஞ்சம் அடைக்கிறது, இதெல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். முதல் 2 வாரங்களுக்கு எதிலும் எங்கும் ரொம்பவுமே உஷாராக இருக்க வேணும். சொத்து வகையிலையும் சரி, ஒரு அண்ணன் தம்பிகள் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் சரி, தொழில் போட்டி, தொழில் சண்டை, பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாக்குவாதம், இது எப்படி இருந்தாலுமே சரி, இது எல்லாம் வந்து அப்படியே அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஒரு சாஃப்டான ஒரு பதில் எல்லாத்துக்கும் வச்சுக்குங்க. இந்த 15 நாள் 10 நாள் அப்படிங்கிறது இப்படின்னா ஓடி போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப எந்த இடத்தையும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம்.
யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைய ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டால் கூட ஒரு வாரத்தில் முடியும்னு சொன்னால் நீங்கள் 2 வாரம் டைம் சொல்லுங்கள். நீங்கள் யாராவதுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள், உங்களுக்கு ஒரு 10 நாளில் கைக்கு பணம் வந்துடும். 10 நாளில் அவங்களுக்கு தரணும்னு சொல்லி கமிட்மெண்ட் தராதீங்க. ஒரு 15 நாளாக வந்து உங்களுடைய தேதியை வந்து தள்ளி சொல்லுங்கள். ஆனால் கொடுக்குறது 10 நாளில் கொடுத்துருங்க. ஆனால் அந்த 10 நாளில் ஒரு நாள் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 10வது நாள் 11வது நாள் உங்களுக்கு பணம் கைக்கு வரல ஆகலை அப்படின்னா அது 2 சைடுமே டென்ஷன் ஆகி போயிடும். கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி கொடுங்க. ஜூன் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா நாளுமே நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் பயப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எந்த இடத்தையும் இல்லை. தனுசு ராசி நண்பர்களே, தைரியமே இருங்க, சந்தோஷமே இருங்க. வருமானங்கிறது சூப்பராக இருக்கும், நல்லா தான் வந்துட்டு இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்களால் வந்து சுப செலவுகள் இருக்கும். அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பயங்கரமாக இருக்கும். மனசை தெளிவாக நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்கும் வந்து எந்த பொருள் மேலேயும் எந்த ஆடை ஆபரணங்கள் மேலேயும் கொஞ்சம் ஆசை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியதில்லை, சம்பாரிச்சு பண்ணிக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரேட்டுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னாலுமே நம்ம கை காசை போட்டு நம்ம வாங்கிக்கலாம், கடன் வாங்கி வாங்க வேண்டியதில்லை. தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக தான் இருக்க போகுது. விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம், அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிக்க வேணும் அப்படிங்கிற குணம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களே, கோவப்படாமல் குழந்தைகளுக்கு புரிய வைங்க, அவ்வளோதான். இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா அத்தனை வசதி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய மாதமாகவும், எப்படியாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த மாதத்தில் ஈடேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக நடக்கும். நம்ம எண்ணங்கள் தான் வந்து செயலாக மாறுது. எண்ணங்கள் தான் வந்து பெரிய வெற்றிகளையும் கொடுக்குது. ஸோ உங்களுடைய அற்புதமான எண்ணம், உயர்ந்த எண்ணம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்ச வரைக்கும் பெரிய கடன் வாங்காமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே பண்ணுங்கள். ஒரு 80% 90% கையில் பணத்தை வச்சுட்டு நீங்கள் வண்டி வாகனம், காரு, பைக் எதை வேணாலும் நீங்கள் வாங்குங்க, தப்பு கிடையாது. வண்டி வாங்கும்போது 2 வீலர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கூடவே ஹெல்மெட்டும் வாங்கிட்டு வந்துக்குங்க. வாழ்த்துக்கள். இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் பித்தம் சம்பந்தமான நலக்குறைகள் வரத்துக்கும், லேசான ஒரு தலை சுற்றல், லேசான ஒரு வாந்தி உணர்வு, அதிகபட்ச அலைச்சல்னால் வரக்கூடிய டயர்ட்னஸ் இருக்கும். தலைவலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, கை விரல்கள் வந்து வலி, கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை, அடிவயிற்று வலி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அதோட மலச்சிக்கல், இதெல்லாமே வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பெரிய தொந்தரவு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே எந்நேரமே நையின்னு என்னடா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தான் கெடும். உடம்பு நல்லா இருக்கும், மனசு தான் கெடும். ஏன்னா அந்த மாதிரியான கிரக கட்டமைப்புக்குள்ளே நாம் இருக்கிறதுனால மனசுங்கிறது எந்த இடத்துல வந்து உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறதுனால ஸோ மனசு வந்து உங்களை வந்து பாடாப்படுத்தும். அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. சின்ன பிரச்சனையாக வரும்போதே நீங்கள் சரியான மருத்துவம், அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கோங்க. ஸோ பி கேர்ஃபுல், பி ஹாப்பி. தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்குன்னா, குடும்பம் வந்து ரொம்பவுமே சகஜமாக ஹாப்பியாக, குடும்பத்தில் இருந்த மனச்சங்கடங்கள் குறையும் மாதமாக இருக்கும். இந்த பிரிவினை பேச்சு குறையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலி, வேதனை இதெல்லாம் என்ன செய்யணும்னா, சண்டை வந்தால் கூட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை, ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கும் கடந்த காலம். அப்படிங்கிறனால பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ ஜாலியாக இருங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதம் 3வது நபரால் குடும்பத்துக்குள்ள சண்டை, சந்தேக சண்டை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. ஸோ இந்த 3ஆம் நபரால் வரக்கூடிய சண்டையை வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க. ஸோ பி கேர்ஃபுல். இந்த ஜூன் மாதம் பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாதமாகவும், ஒரு வாய்ப்புகள் நிறைந்த, ஒரு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிற கதவை திறக்கக்கூடிய மாதமாகவும், பெரும்பாலான கிரகங்கள் தனுசு ராசிக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த ஜூன் மாதம் இருக்குது. அப்படிங்கிறனால இதுவே பெரிய ஒரு நல்ல செய்தி தான். இதில் இன்னுமே ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதத்துக்கான வழிபாடு ஏதாவது செஞ்சால் இன்னுமே ஜெயிக்க வழிபாடு இருக்கான்னு பார்த்தா, ஏன்னா நம்மளுடைய ராசிநாதனே வந்து குரு பகவான் அப்படிங்கிறனால வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. இது வந்து இந்த ஜூன் மாதம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவ வழிபாடு, அதாவது பிரதோஷ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த சிவபெருமான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள்,
அத்தனை சோதனைகளையும் வந்து சிவசிவான்னு போகிற மாதிரி அவர் வந்து பார்த்துக்குவார். ஸோ சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பார்த்தா, ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் வாழ்வியல் பரிகாரமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ, எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக உதவிகரமாக இருங்க. அது ஒரு பெரிய நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த பரிகாரத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. இந்த ஜூன் மாதம் நீங்கள் கவனம் பெறக்கூடிய நாள்னு பார்த்தா 9, 10, 11 இந்த 3 நாள் நீங்கள் வந்து சுபகாரியங்கள்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. பயணங்கள் வந்து பாதுகாப்பான பயணங்கள், இரவு பயணங்களை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. இந்த 3 நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக, பொறுமையாக, மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்ற எல்லா நாளுமே ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கான நாளாக இருக்கிறனால இந்த ஜூன் மாதம் முழுதுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்தை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எதை கண்டு, யாரை கண்டு, எதுக்காகவும் கலங்கி நிற்காதீங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கானது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இதில் ஒரு தெளிவான வழிகாட்டுதல், இன்னும் தெளிவான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த ஜூன் மாதத்துக்கான பரிகாரம், வழிபாடு, ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். தப்பு கிடையாது. சரி, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய அன்பு தனுசு ராசி நண்பர்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.